ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே போய் ரோசா பூலாம் பிடிங்கிட்டு அங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஒன்று ஒன்று நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குது. ரெகுலராக என்ன வேலை இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கண்டிப்பாக சமைச்சே தான் ஆகணும். 3 நேரம் சாப்பிட்டே தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல். பாப்பா தான் ரெடி பண்ணியிருந்தா, சூப்பராக ரெடி பண்ணியிருந்தா. இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பவுட்ரு வந்து ரெடி பண்ணணும். இது வந்து என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். கோவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டுருங்க. வேக வைக்க வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பவுட்ரு, அதை வந்து அந்த கோவக்காய் பொரியலில் வந்து நல்லா தூவி விட்டு காரம் எல்லாமே அதிலே வந்துடும். நல்லா தூவி விட்டு நல்லா முறுமுறு நல்லா வறுவலாக வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். எங்கள் பாப்பா வந்து இது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பார்த்து வந்து ரெடி பண்ணியிருக்கான். இதுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடு. காலையில் வந்து அம்மா ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. தோசையும் மத்தியானத்துக்கு வந்து லெமன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்கு அதே மாதிரி தான் சாப்பாடு கோவக்காய் பொரியல் வச்சு அனுப்பியாச்சு. பாப்பா தம்பி 2 பேர் சாப்பிட மாட்டாங்க, ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, பாய்.